No. Oh, no. So hi friends, hope you all doing great. இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி எடுத்துகிட்டு சர்வீஸ் போக போகிறோம். இந்த சர்வீஸில் சின்ன சின்ன அப்கிரேட்ஸ் பண்ணலான்னு இருக்கேன். அது என்னென்ன அப்கிரேட்ஸுன்றதை நான் சர்வீஸ் சென்டரில் போய்ட்டு க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்றைக்கி ஆக்சுவலாக நம்ம சர்வீஸ் சென்டருக்கு போகிறது ஒரு சவாலான விஷயமா இருக்க போகுது. ஏன்னா எப்போதுமே இந்த இடத்துல ஒரு மொபைல் ஃபோன் வச்சுருப்பேன். அதை நம்ம நண்பர் எடுத்து அவரோட டியூக் 250க்கு மாட்டிட்டார். ஸோ வந்துட்டு இன்றைக்கி மேப் நம்மளாம் ஃபோன் எடுத்து பார்த்து தான் போகணும். நீமூட்டமாலாம் இருக்குது, லைட்டாக குளிருமோ. என்னடா அவன் ராங் ரூட்ல போறாரு அவரு. விடாத 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 கோளார குடு. கோளார குடிச்சுக்கிட்டே இருக்கணும். நீ கெட்ட கோளாறுன்னு ஒவ்வொரு நிமிஷமும் நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும். ரோடு இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்னு நம்புகிறேன். என்னோட இன்ட்ரூசிவ் தாட் எப்போதுமே கேப் நடுவில் பார்த்தோன்னே பூரு அப்படிங்கும். பூந்தோம்னா அவ்வளோதான், அங்கிட்டு வெளில வர முடியாது. ஆக்சுவலாக நான் இன்டர்காம் வழியாக மேப்பை கனெக்ட் பண்ணி அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லும்ல, அதை எனேபிள் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட் காம்போன்னு சொல்லலாம். ஆனால் சில டைம் வந்து காலம் வாரி விட்டுரும். அதாவது நான் எடுக்க வேண்டிய லெஃப்ட்டுக்கு ரொம்ப முன்னாடியே அது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருமா. ஸோ அதுக்கு நடுவில் ஒரு 4-5 லெஃப்ட் வந்துடும். ஸோ எது அந்த லெஃப்ட்டு அப்படின்றதே தெரியாது. டெஸ்டினேஷன் இஸ் ஆன் தி ரைட்டுங்குது. எங்கே காணல. என்ன குறுகுறுன்னு பாக்குற? சீக்கிரமே வந்துட்டோம் நம்ம. ஸோ ஐ டேக் திஸ் டைம் டு எக்ஸ்பிளைன் நம்ம என்னெல்லாம் இன்றைக்கி குட்டி மாடிஃபிகேஷன் பண்ணுறோம் அப்படின்றத. மாடிஃபிகேஷன் இல்லாமல் அது அப்கிரேடு சொல்லலாமான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த விங்லெட் வச்சு நான் ஃபாக் லேம்ப் வாங்கி ரொம்ப அவசரப்பட்டேன். அது நல்லாவும் இல்லை, த்ரோ இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ வந்துட்டு நம்ம லீவ் எட்ஜஸ்லேருந்து ஒரிஜினல் ஃபாக் லேம்ப் வாங்கியிருக்கோம். ஸோ அதுக்கும் சேர்த்து இந்த ஸ்விட்சுன்னு தந்துட்டாங்க. இந்த ஸ்விட்ச்சு பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் அந்த ஸ்விட்ச்சு நான் ஆப்ஷனாக தான் வச்சுருக்கேன். ஏன்னா அங்கே ஏற்கனவே நம்ம இன்னொரு ஸ்விட்ச் வச்சுருக்கோம். இதுக்கு முன்னாடி வச்ச ஃபாக் லேம்புக்காக வச்சது. ஸோ அதையே வச்சு மேனேஜ் பண்ண முடியும்னா ஓகே, இல்லாட்டினா அதை மாற்றான்னு கொண்டு வந்தேன். ஸோ அடுத்து ஸ்பீட் ப்ரோவோட செமி செராமிக் பிரேக் பேட். இது ஃப்ரண்ட்டுக்கு, ரியருக்கு ஆர்டர் போட்டிருக்கேன். அது இன்னும் வரல. ஸோ வந்தோன்னே அப்டேட் பண்ணுறேன். அண்ட் திஸ் இஸ் அட்ஜஸ்டபிள் வித் ஃபோல்டபுள் லிவர்.
பக்கத்தில் எதுவும் கடை இருந்தால் போய் சாப்பிட்டு வர வேண்டியதான். கடை நல்லா நீட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நீட்டாக பெருசாக இருக்குது. உள்ள சர்வீஸ் இங்கே ப்ளஸ் வாட்டர் வாஷ் இருக்குது. வாட்டர் வாஷ் அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. வீடியோ எடுத்துருவோம் வண்டியை. நீ ஆர்எக்ஸ் ஃபேனாடா? லேதிட்டா ப்ரோ. So after some time technicians வந்தாங்க. They took the bike to examine. First idle note listen பண்ணாங்க. Then they took for a short spin. ஃபுல்லாக ஓட்டி பார்த்ததுக்கப்புறம் they sorted out the issues and told me what causing it and அதுக்கு பாசிபிளான சொல்யூஷன்ஸும் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாஸ்ட்லேருந்து பிளாக் ஸ்மோக் வரதை நோட் பண்ணாங்க. ஸோ அது இன்ஜின் ஆயில் பீரியடிக்கலாக சேஞ்ச் பண்ணாமல் இருந்தாலோ இல்லை கார்பன் டெபாசிட் ஆனாலோ பிளாக் ஸ்மோக் வரக்கூடும். செகண்ட் திங் ராக்கராமில் இஷ்யூ இருக்கிறதா சொன்னாங்க. அண்ட் கிளச் பெல்லையும் நாய்ஸ் வரனால கிளச் பெல் லேத்தில் கொடுத்து ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லாட்டினா புதுசு மாற்றுற மாதிரி இருக்கும் அப்படின்றத சொன்னாங்க. ஸோ ஆஃப்டர் தட் பிஃபோர் வண்டியை ஸ்டேஷனில் ஏற்றுறதுக்கு முன்னாடி ஒரு குவிக் வாஷ் பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கு ஒரு டவுட் கைஸ், ஏன் வண்டியை சர்வீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே வாஷ் பண்ணிடுறாங்க இன்ஸ்டெட் ஆஃப் தட் சர்வீஸ்க்கு அப்புறம் வாஷ் பண்ணலாம்ல? இஃப் எனி ஒன் காட் தி ஆன்சர் ஃபார் தட் ப்ளீஸ் லெட் மீ நோ இன் தி கமெண்ட்ஸ். ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா. So rocker arm is a part that is actually inside the engine. ஸோ இன்ஜினை ஃபுல்லாக கழட்டி தான் வேலை பார்க்கணுன்றனால ஃபுல்லாக வண்டியை டிஸ்மேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தென் இன்ஜினை சேசிஸ்லேருந்து கழட்டி ஓப்பன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் உங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் வேகமாக சொல்கிற மாதிரி இருக்கும், பட் ஈச் ப்ராசஸ் டேக்ஸ் அ லாட் ஆஃப் டைம். ஸோ ஆஃப்டர் இன்ஜினை டிஸ்மேண்டில் பண்ணதுக்கப்புறம் ராக்கர் ஆமை கழட்டி என்கிட்ட காமிச்சாங்க. ஆக்சுவலி இந்த ராக்கர் ஆம் பார்க்க குட்டியாக இருந்தாலும் திஸ் கை இஸ் ரியலி எக்ஸ்பென்சிவ். இந்த ரெண்டில் ஒன் இஸ் ஃபார் இன்லெட் அண்ட் ஒன் இஸ் ஃபார் அவுட்லெட். தி அவுட்லெட் கோஸ் ஃபார் எக்ஸாஸ்ட். எஸ்பெஷலி விவே உள்ள பைக்ஸுக்கு தான் இந்த ராக்கர் ஆம் எக்ஸ்பென்சிவ் ஆனது. ஆனால் ஏன் நேரம்னு பார்த்து முக்கால்வாசி சர்வீஸ் ஸ்டோரில் இந்த பார்ட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த ஒரு பார்ட் வரதுக்கு டைம் ஆச்சு. ஸோ எல்லாரும் லஞ்ச் பிரேக் போயிட்டாங்க. நான் அந்த கேப்பில் வண்டியோட பார்ட்ஸ் எல்லாம் ஒன்று பார்த்துட்டு இருந்தேன். வண்டியோட பிஸ்டன் போர் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஆல்சோ எக்ஸ்டென்சிவ் தாட்ஸ்லாம் வந்துச்சு. இவ்வளோ நாள் இத்தனை பார்ட்ஸ் இன்ஜின்குள்ளே இருந்துச்சா, இதெல்லாம் தான் மெக்கானிக்கல் பார்ட்ஸ் இப்படிலாம் தான் ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சா, அந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ இட் வாஸ் கைண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங். அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துட்டா பாய்ஸ் யாருக்குமே போர் அடிக்காது, இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். ஸோ ஆஃப்டர் சேஞ்சிங் நியூ ராக்கர் ஆர்ம், டைமிங் செயின் எல்லாம் மாற்றிட்டு ஃபுல்லாக இன்ஜின் அசம்பிள் பண்ணிட்டாங்க. அசம்பிள் பண்ணி திரும்பி சேசிஸில் ஏற்றினதுக்கு அப்புறம் வந்துச்சு அடுத்த பிரச்சனை. அதுக்கு யார் காரணம்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு இதான் வேலை. இவன் அவ்வளோ சாதாரணமாலாம் உட்காந்துட மாட்டான். ரெண்டு டைப் ஆஃப் கிளச் பிளேட்ஸ் இருக்கும். ஒன்று வந்து ஃப்ரிக்ஷன் பிளேட்ஸ், இன்னொன்று வந்து ட்ரிவன் பிளேட்ஸ், ஸ்டீல் பிளேட் அப்படிம்பாங்க. இதை மாதிரி மொத்தம் 9 பீசஸ் இருக்கும். அந்த 9ம் கரெக்டாக அசம்பிள் பண்ணாதான் இவன் உள்ள போய் உட்காருவான். ஸோ இந்த ப்ராசஸ்க்கே கிட்டத்தட்ட 2.5 to 3 years ஆயிடுச்சு. தென் இன்ஜின் கேசிங்கை போட்டு மூடிட்டு ஜென்ரல் சர்வீஸ்க்கான ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் இன்ஜின் ஆயில், தென் நம்ம வண்டி லிக்விட் கூல்டுன்றனால ரேடியேட்டருக்கு கூலண்ட் டாப் அப் பண்ணாமல் ஃபுல்லாக ப்ளீட் பண்ணிட்டு தென் ப்ராப்பர் டாப் அப் பண்ணாங்க. அண்ட் நம்ம வாங்கிட்டு வந்த செமி செராமிக் பிரேக் பேட் அண்ட் அட்ஜஸ்டபிள் லிவர்ஸையும் மாட்டிட்டாங்க. ஃபைனலாக ஃபாக் லேம்ப் நம்ம வேற ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நவ் இட்ஸ் ஒர்க்கிங் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். அதுக்கப்புறம் ஃபேரிங் எல்லாம் அசம்பிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தென் அவர் ஓட்டி பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் தான் வந்துச்சு அடுத்த பிரச்சனை. தட் இஸ் செக் இன்ஜின் லைட். நேக்கு நெஞ்சம் பதைத்து போய்விட்டது. அப்புறம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா தம்பி, நம்ம ஓபிடி டயக்னாஸ்டிக் டூலை ECUவில் கனெக்ட் பண்ணி எரேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் ஓகே ரிலீவ் ஆச்சு. ஸோ அது இன்ஜின் ஒர்க் பார்த்தனால அந்த இண்டிகேஷன் வந்துச்சு. தென் தே சார்ட்டட் அவுட். ஸோ இதுக்கே மணி 9:15 கிட்ட ஆயிடுச்சு. எல்லா ஒர்க்கும் முடிஞ்சதுக்கப்புறம் பில்லிங் டைப் பண்ணி கையில் வந்து கொடுத்தாங்க. அதை பார்த்தோன்னே தான் எனக்கு வந்துச்சு ஒரு ஷாக்கு. தலையெல்லாம் கிருகிருன்னு சுற்றி என்னடா அது நம்ம பில்லு தானா அப்படின்னு சொல்லி நான் திருப்பி பார்க்குறேன். டோட்டல் பில் எவ்வளோ வந்திருக்குன்ட்டு சும்மா ஒரு வைல்டாக ஒரு கெஸ் வைங்க. என்ன யமஹா ஒரு 155cc வண்டிக்கு எவ்வளோ வரப்போகுது? 5000 இல்லை ஒரு 7000 இல்லை ஒரு 10000? கெஸ் வாட் பீப்புள், 19,801 ரூபா பில்லு. நானும் அப்படியே பில்லை பார்த்துட்டு கண்ணெல்லாம் கலக்கிட்டேன். பேசாம வண்டி எடுத்து அப்படியே ஓடி இல்லாம பார்த்தேன். சரி வேற வழி இல்லைன்னு தெரிஞ்சோன்னே சரி ப்ரோ பார்ப்போம் ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்ஸ். கீழேயா ப்ரோ? டேர்னிங்லையா? ஏன் ப்ரோ கீழேயா? ஓகே. ஆ
என்ன ஆச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது யமஹா ஃபால்ட்டா இல்லை என் ஃபால்ட்டா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எப்போதுமே என் வண்டி வந்து ஒரு செலவுன்னு வச்சதுன்னா குறைஞ்சது 8000 கீழே வச்சதே கிடையாது. 6000 8000 அசால்ட் வைக்கும். யமஹானா நம்ம என்ன நினைப்போம், ஒரு 2000 3000 அதிகபட்சம் 4000 முடிஞ்சிடும், 5000 முடிஞ்சிடும் நினைப்போம். முடிஞ்சதே இல்லை எனக்கு வரைக்கும். வச்சு ஒரே இல்லை அழுத்துட்டாங்க. நான் என்ன இஷ்யூ இல்லைன்றதுமே சொல்லியிருப்பேன். ஸோ அதான் this is the basic reality of having R15 சூப்பர் பைக். நான் வச்சுக்கிறது 155cc சூப்பர் பைக். ராக்கர் ஷாஃப்ட்னா என்ன அப்படின்றத பற்றி நான் சொல்லியிருக்கேன். இப்போ மெயின்டெனன்ஸ் அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு அதை பற்றி ஜென்ரலாக சொல்லணும்னா, இப்போ ஒரு ஃபுல்லி சிந்தட்டிக் இன்ஜின்ஸ் இல்லை ஃபியூல் இன்ஜெக்ஷன் இன்ஜின்ஸாக இருக்கட்டும், நீங்கள் அதை வார்ம் அப் பண்ணவே தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? அது கார்பன் டெபாசிட் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த சில் கிளைமேட்டில் ஐட்லிங்கில் விடுவாங்க. அதுதான் வந்துட்டு வண்டியை வார்ம் அப் பண்ணுறது. அது வந்து பண்ண தேவையில்லை நம்ம ஊருக்குலாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதை பற்றி பேசிக்காக அதை பற்றி நான் என்னென்னு ரிசர்ச் பண்ணி பார்க்குறப்போ தெரிஞ்சது, இன்ஜினை காலையில் இல்லை எப்போ நீங்கள் ஒரு நாளில் ஒரு டே ஸ்டார்டிங்கில் வண்டி எடுக்கிறீங்களோ, வண்டியை ஒரு 1 minute ஐடலில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வண்டி எடுத்து போகிறப்போ ஒரு 2 to 3 kilometers நார்மல் ஸ்பீடு, இந்த ஸ்பீடில் ஒரு 40-50 ஒரு 4000 RPMக்குள்ளே யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த வண்டியை நார்மல் ரைட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இதனால் உங்களுக்கு ராக்கர் ஷாஃப்டில் இம்பேக்ட் ஹெவியாக விழுவாது அண்ட் ஹீட் ஆகாது. அதே மாதிரி ரெட் லைன் அடிக்கடி தட்டக்கூடாது. The following day. இது எல்லாமே நான் இப்போ இது போனதுக்கப்புறம் தான் அதை பற்றி ஃபுல்லாக பார்த்தேன். ஸோ மைண்ட்ஃபுல்லாக இருங்க, வண்டியை பத்திரமா வச்சுக்கோங்க, இல்லாட்டின்னா வச்சு செலவு இழுத்து விட்ரும். இப்போ ஓட்டினதை வரைக்கும் வச்சு ஒரு ரிவ்யூ சொல்கிறேன். அதான் மேஜராக நம்ம 3 அப்டேட் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து இந்த அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ், இது வந்து ஓட்டுறதுக்கு எனக்கு இப்போதைக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. லாங் டேர்ம் யூஸுக்கு இது வந்து சூட்டபிள் கிடையாது அப்படின்னு வந்து டெக்னீஷியன்ஸ் எல்லாமே என்கிட்ட சொன்னாங்க. ஸோ இது எந்தளவு உண்மைன்னு எனக்கு தெரியல. ஸோ தட் நான் அதை இன்னும் ஓட்டி பார்த்து சொல்கிறேன். இப்போ நான் ஓட்டின வரைக்கும் எனக்கு ஓகே, நல்லா தான் இருக்குது. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா பர்ஃபெக்டாக ஸ்டாக் மாதிரியே இருக்குது. அந்த பிடிக்கிற ஃபீல் மட்டும் வேறு மாதிரி இருக்குது. ஏன்னா கொஞ்சம் இது ப்ளண்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் எட்ஜியாக இருக்குது. ஸோ பிடிக்கிறப்போ அந்த லைட்டாக கையில் அந்த ஒரு மாதிரி வித்தியாசம் தெரியுது. தென் பிரேக் பேடை பற்றி சொல்லி அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் 66 bhp டன் தி பெஸ்ட் ஜாப் ஐ திங்க். ஸோ ஃபாக் லேம்ப் ஒட்டுங்க, ஃபாக் லேம்ப் பெர்ஃபெக்டாக மாட்டியாச்சு. அது எங்கே மாட்டியிருக்காங்கன்றதை நான் காட்டுறேன். நான் ஆக்சுவலாக ஃபேரிங்லேயே உள்ளே மாட்டிடலான்னு இருந்தேன் மேலே, ஆனால் அதை இப்போ கீழே இறக்கி டயரில் தான் மாட்டியிருக்கோம். ஐ மீன் ஃப்ரண்ட்டு ஃபோர்க்கு கிட்ட. ஒரு செகண்ட் அள்ளு விட்டுருச்சு, எனக்கு நடத்தி விட்டுருச்சு. எங்கேருந்து வந்து இந்த ட்ரிபிள்ஸில் கொய்யால இவ்வளோ ஸ்பீடு. ஸோ ஐ டோன்ட் நோ கைஸ் வெதர் இது ரெகுலராக ஆகக்கூடிய செலவு தானா இல்லை நான் ஏமாந்துட்டேனா. ப்ளீஸ் லெட் மீ நோ இன் தி கமெண்ட்ஸ். ஹேவ் ஐ டன் எனி திங் ராங் ஆர் வேர் டிட் த திங்ஸ் கோ ராங். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இந்த வீடியோவுக்கு இதோட முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் கிவ் இட் லைக். See you all in the next video.